ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்களாக்கா, பிளாக் வீடியோ தான் பார்க்க போகிறோம். கடலூரில் இருக்கிற அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோயிலில் வண்டிப்பாளையத்தில் இருக்கிறாங்க. ஸோ நம்ம அந்த அம்மனை தான் பார்க்க போகிறோம். நம்ம அம்மன் கோவில் மட்டும் இல்லை, அந்த போகிற வழியும் பார்க்க போகிறோம். அது இல்லாமல் நம்ம அங்காளம்மனுடைய வரலாறை தெரிஞ்சுக்க போகிறோம். அவங்களால நம்மளுக்கு கும்பிட்ட என்னென்ன பவர் கிடைக்கும் இதையும் நம்ம சொல்லியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில். எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை சொல்லியிருக்கேன். ஓகேவா, வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம வந்து கடலூர் நோக்கி போயிட்டு இருக்கோம், அந்த கோயிலை நோக்கி போயிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமேட்டா பார்த்தீங்கன்னா இங்கே இந்திரா காந்தி ஸ்டாச்சு தாண்டி போகிறோம். ஸோ இதுக்கப்புறம் தான் நம்ம போகணும். ஸோ நம்ம அந்த வழியில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம அந்த வரலாறை நம்ம ஆரம்பிச்சிடலாம். அதாவது அங்காளம்மன்னா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த அங்காளம்மா எங்கே இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஃபர்ஸ்ட் வந்து பார்வதி தேவி இருக்காங்களா, சிவனுடைய மனைவி பார்வதி தேவியோடைய அவதாரமாக தான் அங்காளம்மாவை சொல்லப்படுகிறாங்க. அவங்களுடைய உருவம் தான், அவங்களுடைய இன்னொரு சக்தி தான் அங்காளம்மன் சொல்றாங்க. ஸோ இந்த கோயில் அங்காளம்மன்னா எங்க இருக்காங்க, இந்த கோயில் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, மேல்மலையனூர்ல இருக்கிறது தான். அங்கதான் அந்த சக்தி உருவான இடம். ஆனா பார்த்தீங்கன்னாக்கா கிராமத்துலயும் நிறைய இடத்துலயுமே வந்து அங்காளம்மா வந்து குலதெய்வமாவும் காவல் தெய்வமா வழிபட்டுட்டு இருக்காங்க. ஸோ இந்த வரலாறை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஏன் வந்து அங்காளம்மா குலதெய்வமாவும் காவல் தெய்வமா வழிபடுறாங்கன்றது உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்போ இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு கூட குலதெய்வமா இருப்பாங்க. ஸோ அது உங்களுக்கு எதுக்காக கும்பிட்றாங்கன்றது இனிமே உங்களுக்கு அது தெரிய ஆரம்பிச்சிடும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அங்காளம்மா வந்து நம்மளுக்கு எப்படி உருவானாங்க, இப்போ எல்லா கோயிலுமே இப்போ வந்து என்னன்னா, இப்போ நம்ம போகிறோம்ல கடலூர்ல இருக்கிற கோயில் வந்து என்னன்னா, இப்போ வந்து ஃபர்ஸ்ட் மேல்மலையனூர்னா அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த கடலூர்ல இருக்கிற ரெண்டாவது வந்து இந்த அம்மன் தான் வந்து மேல்மலைக்கு அப்புறம் பெரிய கோயில் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ ரொம்ப எப்படி மேல்மலையனூர்ல பவரா இருக்கோ அதே மாதிரி இங்கேயும் பவராக நீங்களும் வந்து போக முடியல, மேல்மலை இருக்கு, நான் கடலூர்ல தான் இருக்கிறேன், நீங்களும் போய் பார்க்கலாம். ரொம்ப பவர் சக்தி உள்ள சாமின்னு சொல்றாங்க. ஸோ அதே மாதிரி உங்க வீட்டுக்கிட்ட இருக்கிறவங்களும் அங்காளம்மாவும் நீங்க வந்து வழிபடலாம் இந்த வரலாறை கேட்டு. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த வரலாறுல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, பிரம்மன் அதாவது பிரம்மா இருக்கிறாங்களா, அந்த பிரம்மாவுக்கு வந்து ஒரு ஆணவம் வந்துடுது. நான் வந்து சிவனுக்கு இணையானவன், ஏன்னா நான் தான் இந்த உலகத்துல வந்து நான் எல்லாத்தையும் காக்கிறேன், நான் அதாவது உருவாக்குறேன். காத்தல், அழித்தல், உருவாக்குதல், அது வந்து விஷ்ணு வந்து காக்குறாரு, அழித்தல் வந்து சிவன் பண்றாரு, அதே மாதிரி வந்து பிரம்மா வந்து உருவாக்குறாரு. ஸோ அதனால பிரம்மாவுக்கு வந்து ஒரு கர்வம் உருவாயிடுது, நான் தான் சிவனுக்கு ஈக்குவலா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு இதுவாயிடுறாரு. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, இந்த பார்வதி தேவி வந்து இதை கேட்டுட்டு என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஐயோ இவ்வளோ கர்வம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சிவன் கிட்ட போய் சொல்றாங்க, இந்த மாதிரி அவர் கர்வத்தை நீங்க உடைக்கணும், அதுக்கு அவர் 5 தலையில வந்து ஒரு தலையை நீங்க கிள்ளணும் அப்படின்னு சொல்றாங்க. உடனே வந்து சிவன் கேட்டுட்டு உடனே வந்து பிரம்மாவை அழைக்கிறாங்க. பிரம்மாவை அழைச்சி என்ன சொல்றாங்கன்னா, நீ இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லும் போது பாத்தீங்கன்னாக்கா, இப்போ அது மாதிரிலாம் பண்ணாதீங்க இந்த மாதிரிலாம் சொல்லும்போது வாக்குவாதம் வந்து 2 பேருக்கு சண்டை வந்தது. யார் யாருக்கு சண்டை வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, பிரம்மாவுக்கும் சிவனுக்கும் சண்டை வந்தது. அது பார்வதி தேவி சொன்ன மாதிரியே அவங்க சிவன் என்ன பண்ணிடுறாரு, உடனே பார்த்தீங்கன்னா ஒரு தலையை கிள்ளிடுறாரு. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், தலையை கிள்ளிடுறாரு. அதுக்கப்புறம் என்ன நடந்தது, எப்படி நடந்ததுன்றத நம்ம அடுத்த இதில் பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம போட் ஹவுஸ் தாண்டி வந்திருக்கோம். ஸோ நம்ம வந்து போகிற வழியில் போட் ஹவுஸ் இருக்குது. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் தூரம் போனீங்க அப்படின்னாக்கா ஆறுபடை அந்த ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் இருக்குது. இது ரொம்ப ஃபேமஸான ஹாஸ்பிட்டல், கடலூர் போகிற வழியில் அந்த தவளகுப்பம் தாண்டி போகிற வழியில். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக ஆனந்த பவன் ஹோட்டல் சூஸ் பண்ணிக்கோம். ஸோ இங்கே வந்து நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு நம்மளுடைய பிளாகை நம்ம தொடர்ந்து போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுக்கு அடுத்தது என்ன நடந்தது, இப்போ வந்து நம்ம வரலாறை வந்து நம்ம ஆரம்பிப்போம். என்னன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிவன் வந்து அந்த தலையை கிள்ளிறாரு. அப்போ உடனே என்ன வந்து பிரம்மா உடனே கோவத்துல சிவனுக்கு ஒரு சாபம் கொடுக்குறாரு. ஓகேவா? அது என்ன சாபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, பிரம்ம கத்தி தோஷத்தை கொடுக்குறாரு. நீ என் தலையை கிள்னல, அதே மாதிரி உன்னுடைய கை வந்து உன்னோட கையிலே என்னோட தலை நிற்கும், அந்த கபாலம் எப்பயுமே உன் கையிலே இருக்கும், அதை நீ உனக்கு யாரு எந்த உணவு கொடுத்தாலும் அந்த கபாலம் தான் சாப்பிடும், உனக்கு எந்த உணவும் கிடைக்காது அப்படின்னு சொல்லி ஒரு சாபத்தை கொடுக்குறாரு. ஓகேவா? அந்த சாபத்தை கொடுக்குறாரு. அதுக்கப்புறமேட்டா வந்து உடனே சரஸ்வதி தேவி வந்துடுறாங்க, பிரம்மாவுடைய ஒய்ஃபை. என்னதான் இருந்தாலும் அவர் தப்பே பண்ணிருந்தாலும் ஹஸ்பண்டை விட்டு கொடுக்க முடியுமா? உடனே என்ன பண்றாங்க, பார்வதி தேவிக்கு அவங்க சாபம் கொடுக்குறாங்க. நீ எப்படி என்னோட ஹஸ்பண்டுக்கு இது மாதிரி பண்ணலாம், நீ வந்து
பார்க்க வந்து கிழவியா இன்னும் நீ நல்லாவே இருக்க மாட்டா அப்படின்னு சொல்லி சாபம் கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா சிவன் வந்து இந்த சாபத்தை வாங்கிறாரு. பார்வதி தேவி வந்து ஒரு கிழவியா மாறிடுறாங்க. அவங்களுடைய அழகு எல்லாமே போயிடுது, எல்லாமே மாறிடுது. ஸோ இதுக்கப்புறமேட்டா பார்த்தீங்கன்னா இந்த பிரம்மகத்தி தோஷம்ன்றது நிறைய பேர் ஜாதகத்தில் சொல்லுவாங்க, பிரம்மகத்தி தோஷம் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பிரம்மகத்தி தோஷம் யாருக்கா இருந்தால் கூட இந்த கதையை கேட்கும் போது, இந்த வரலாறு கேட்கும் போது கூட உங்கள் லைஃப் மாறலாம். ஓகேவா? அதுலேருந்து கூட உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கலாம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம கோயிலுக்கு வந்துட்டோம். அதாவது கடலூரில் இருக்கிற அந்த கோயிலை பாருங்க, அழகான அந்த அங்காள பரமேஸ்வரி அம்மனை பாருங்க, எவ்வளோ அழகாகவும் எவ்வளோ இதுவாக இருக்கிறாங்க பாருங்க. மெயின் ரோட்லேயே தான் இருக்காங்க. ஸோ நம்ம வந்து இப்போ உள்ளே போகிறோம். உள்ளே போனோடனே அங்கே வந்து சன்னதி, அம்மனுடைய சன்னதி இருக்கிறாங்க. எவ்வளோ அழகான சன்னதி இருக்காங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுக்கப்புறம் வந்தீங்க அப்படின்னாக்கா இப்படி சுத்தம் போது இங்கே ஒரு புத்து மாதிரி ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெரியாச்சி அம்மன் அங்காளம்மன் மாதிரி படுத்துட்டு இருக்காங்க பாருங்க. இங்கே பாருங்க மேல்மலையனூரில் எப்படி படுத்துட்டு இருப்பாங்க அதே மாதிரி தான் இந்த அம்மன் படுத்துட்டு இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நான் வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சுற்றி வரும்போது இங்கே ஒரு அம்மன் மாதிரி அழகாக உட்காந்துருக்காங்க. இதை தாண்டி வரும்போது முருகர், அதுக்கப்புறம் துர்க்கை, இது எல்லாமே இங்கே இருக்கிறாங்க. எப்படி ஒரு அங்காளம்மனுடைய 2வது எப்படி வெர்ஷன் இருக்கும் இந்த கோயிலில், இப்படி தான் இந்த கோயிலில் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம இதுக்கு அப்புறமேட்டா பார்த்தீங்கன்னா நம்ம சன்னதிலேருந்து இவங்க தான் இந்த கோயிலில் இருக்கிற அம்மன் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த அம்மன் தான் உள்ளார அங்காளம்மன் பரமேஸ்வரியாக இருக்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம கதைக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கப்புறம் நம்ம அந்த சாபம் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுறாங்கன்னா அவங்க வந்து முதிர்ந்தவங்களாம் ஆயிடுறாங்க. பார்வதி தேவி 2 பேரும் இந்த அதாவது இந்த சாபத்துக்கான விமோச்சத்தை தேடி 2 பேரும் அலையிறாங்க. அப்போ என்ன ஆயிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பார்வதி தேவி வந்து திருவண்ணாமலையில போயிட்டு அங்க இருக்கிற ஒரு குளத்துல குளிக்கிறாங்க. குளிச்ச உடனே அவங்களுக்கு என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு முன்னாடி இருந்த மாதிரி அந்த அழகு எல்லாமே அவங்களுக்கு அழகா வந்துருச்சு. உடனே அவங்க என்ன பண்றாங்க, அதுல இருந்து வந்து உடனே பொறுமையா அங்க வந்து என்னன்னா மேல்மலையனூருக்கு வந்துடுறாங்க. பார்வதி அம்மன் மேல்மலையனூருக்கு வந்து அங்க என்னன்னா ஒரு புத்தா உருவாயிடுறாங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா மீனவர்கள்லாம் இருக்கிறாங்க, அந்த வேலை செய்கிறவங்கலாம் என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த புத்தை வந்து வழிபடுறாங்க, எல்லாமே செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா அங்கே ஒரு மன்னர் இருக்கிறாரு. மன்னர் என்ன சொல்கிறாரு, இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு எப்படி அந்த இடத்துல புத்து வரலாம், ஏன்னா அவங்க அந்த விஷயத்த அந்த இடத்த ஆக்கிரமிக்கணும்னு தானே நினைப்பாங்க. அந்த புத்து எப்படி வரலான்னு சொல்லிட்டு புத்தை இடிக்கிறதுக்காக ஆளெல்லாம் ரெடி பண்ணி வர வச்சுட்டாங்க. உடனே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த இடத்துல வந்து குத்தத்துக்காக வரும்போது அங்க வந்து அந்த புத்துல இருந்து அந்த நாகம் வந்து வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த அம்மன், அதாவது பார்வதி அம்மன் வெளியே வர ஆரம்பிச்சோடனே என்ன சொல்றாங்கன்னா, நான் எதுக்காக இங்க உக்காந்துருக்கேன்னா என்னுடைய கணவனுடைய சாபத்தை நிவர்த்தி பண்றதுக்காக தான் நான் உக்காந்துட்டு இருக்கேன். அதனால நீங்களும் வந்து எனக்கு வணங்கும் போது உங்களோட ஆசைகளை நான் நிறைவேற்றுவேன் அப்படின்னு சொல்றாரு அந்த அம்மன் சொல்றாங்க. உடனே அதை கேட்டு எல்லாரும் பயந்து போய் அந்த மன்னன் வந்து கீழே வந்து அதாவது வணங்கி கேட்குறாங்க, மன்னிப்பு கேட்டுட்டு கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த புத்தா இருக்குது. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா சிவன் வந்து எங்க பார்த்தாலும் தேடி அவருக்கான எந்த விஷயமும் கிடைக்கல. அப்போ உடனே விஷ்ணு கிட்ட போறாரு. விஷ்ணு எனக்கு வந்து இந்த மாதிரி இந்த பிரச்சனை செய்யணும்னா அதுக்கு அவர் பெருமாள் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீ ஒன்றும் பண்ண வேணாம், நீ போய் இந்த மாதிரி மேல்மலையனூர்ல அந்த புத்து இருக்குல்ல, அந்த புத்து கிட்ட போனினாலே உனக்கு விமோச்சனம் போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா அதே மாதிரி சிவன் எப்படியோ தேடி கீடி மேல்மலையனூருக்கு வந்துடுறாரு. வந்தோடனே என்ன செய்யறன்னா, அம்மா பிச்சாந்தேகி, அதாவது யாசகம் கேட்கிறாரு, அம்மா பிச்சாந்தேகின்னொடனே அந்த அம்மனுக்கு வந்து அவருடைய கணவன் இப்படி பிச்சை எடுக்கிறது, என் கணவன்றது எல்லா கணவன் பிச்சை எடுக்கிறாங்கன்னா இவ்வளோ வருத்தமா இருக்கும். அதே மாதிரி நம்மளுடைய பார்வதி தேவிக்கும் சிவன் பிச்சை எடுக்கிறது ரொம்ப அவ்வளோ கஷ்டமா இருக்குது. அம்மா பிச்சாந்தேகின்னொன்னே இரு வரேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் அப்போ வந்து பெருமாள் கிட்ட போய் கேட்குறாங்க பார்வதி தேவி, என்னோட வீட்டுக்கார் இப்படி நிலைமையை பார்க்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது அப்பதான் வந்து நம்மளோட விஷ்ணு வந்து ஐடியா கொடுக்குறாரு. அண்ணனா இருந்து ஒரு தங்கச்சிக்கு எப்படி கொடுப்பாங்களோ அதே மாதிரி கொடுக்குறாரு. என்ன கொடுக்குறாருன்னா, நீ ஒன்றும் பண்ண வேணாம், அவரை வந்து அந்த அங்கே வந்து அவருக்காக சுண்டல் கொழுக்கட்டை இதெல்லாம் இதெல்லாம் ரெடி பண்ணி அந்த ஃபர்ஸ்ட் தடவை அந்த கொழுக்கட்டை இதெல்லாம் ரெடி பண்ணி அந்த வந்து கபாலம், அதாவது சிவனுடைய கையில் இருக்கிற அந்த கபாலம் ஃபர்ஸ்ட் சாப்பிட்டுடும். 2வதும் கபாலம் மறுபடியும் சாப்பிட்றோம். 3வது என்ன பண்ற அப்படின்னாக்கா அந்த கபாலத்தை காட்டி அப்படியே கீழே உருட்டி விட்டுரு. அதே மாதிரி அந்த சுவையினாலே அந்த கபாலம் அப்படியே சிவனுடைய கையிலேருந்து உடையாந்துரும். உடையாறும் போது நீ என்ன பண்றன்னா, நீ உன்னுடைய வலது காலால எடுத்து
அதை அழிச்சிடலாம் அப்படின்னு அவரு பிளான் போட்டு கொடுக்குறாரு. உடனே என்ன பண்றாங்கன்னா சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெடி ஆயிட்டாங்க. அவங்க புருஷனை காப்பாறதுக்காக பார்வதி தேவி அம்மா ரெடி ஆயிட்டாங்க. அப்ப என்ன பண்றாங்கன்னா விநாயகர் கிட்ட சொல்றாங்க, உங்க அப்பா வந்திருக்காரு, நீ பாத்துக்கோ, நான் போய் இதெல்லாம் ரெடி பண்ணிட்டு வரேன்றாங்க. அப்போ சிவன் கிட்ட பார்வதி தேவி சொல்றாங்க, நீங்க இங்கே இருங்க, அந்த சுடுகாட்டிலே இருங்க, நாங்க போயிட்டு சாப்பாடு ரெடி பண்ணிட்டு வரோம்னு. அதே மாதிரி பார்வதி தேவி போய் கொழுக்கட்டை கல்லை இதெல்லாம் ரெடி பண்ணி எடுத்துட்டு வராங்க. அதே மாதிரி விஷ்ணு சொன்ன மாதிரியே ஃபர்ஸ்ட் தடவை அந்த கபாலத்துக்கு கொடுக்குறாங்க, அது சாட்டுறது. 2வது தடவையும் கொடுக்குறாங்க, அது சாட்டுது. 3வது தடவை பாவனையா அப்படியே கொடுத்து காட்டுற மாதிரி காட்டி கீழே தள்ளிடுறாங்க. அதே மாதிரி அந்த சிவன் கையில இருந்த அந்த கபாலம், அதாவது மண்டை தலை அப்படியே உருண்டு ஓடிடுது. உடனே நம்மளுடைய பார்வதி தேவி அப்படியே ஆக்ரோஷமான அங்காள பரமேஸ்வரியா மாறுறாங்க. அந்த உக்கிர குணத்தை கொண்டு அவங்களோட வலது காலை எடுத்து அந்த தலையை அழிச்சிடுறாங்க. அப்ப சிவனுக்கு என்னன்னா பிரம்ம கத்தி தோஷம் நீங்கி அந்த கபாலம் போயிடுச்சுன்ற சந்தோஷத்துல அப்படியே ஆணவத்தை ஆடுறாரு நம்மளோட சிவன். அவ்வளவு பிரமாதமா ஆட ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் ஆனா நம்மளோட பார்வதி தேவிக்கு உக்கிரமாயிடுச்சு சமயம். அவங்க அப்பதான் அங்காளம்மா பரமேஸ்வரியா உருவெடுக்கிறாங்க. அவங்களுக்கு நிறைய பேர்கள் இருக்குது, அங்காள பரமேஸ்வரி நிறைய பேர்கள் இருக்குது. அந்த மாதிரி அவங்க உருவம் எடுத்துட்டோன்னே அப்ப எல்லாரும் ஐயோ இன்னாரா இது பிரம்மகத்தி தோஷத்தை நீக்கிட்டாங்க, ஆனா அம்மனால கோபத்தை ஜனிக்கவே முடியலன்னு சொல்லிட்டு அப்புறம் பெருமாள் தான் ஐடியா கொடுக்குறாரு. என்ன சொல்றாருன்னா, நீங்களாம் போயிட்டு என்ன பண்றீங்கன்னா ஒரு ஒரு மேடை மாரி உருவாக்குங்க, அம்மன் அங்கே உட்கார வச்சு அபிஷேகம்லாம் பண்ணி ஒரு சாந்த சுரபியா கொண்டுன்னு சொல்லிட்டு ஒரு எல்லா இடத்துமே அந்த இப்போ புத்தா இருந்தது, அது கோயில் மாதிரி ரெடி பண்ணி அங்கே அம்மனை உட்கார வச்சு எல்லாரும் அங்கே தேவர்கள் எல்லாரும் அவங்க அம்மனை சாந்திப்படுத்தி அமைதிப்படுத்தி ரிலாக்ஸ் பண்ணி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதுதான் இந்த அம்மன் தான் அங்காள பரமேஸ்வரியா காட்சி கொடுக்குறாங்க. அதாவது புத்துலேருந்து அங்காளம்ம பரமேஸ்வரியா சிவனுக்காக அது அந்த துர்த்த தாண்டத்தை ஆடி அதுக்கப்புறமேட்டா அவங்க சாந்த சுரூபமாக ஆக்கிட்டாங்க. ஸோ எதுக்காக இப்போ இந்த அந்த அங்காளம்மன் கோயில்னாலே மசான கொள்ளைன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது இதுக்கு தான் மசான கொள்ளை. அது எப்படி சிவனோட கையில இருந்து அந்த கபாலத்தை சாப்பிட்றதுக்காக பண்ணாங்களோ அதுக்கு தான் அந்த அம்மன் அந்த சுடுகாட்டில் அந்த கல்லை அந்த கொழுக்கட்டை இதெல்லாம் தூக்கி போடுறதுக்கான காரணம் இதுக்கு தான். அந்த பிரம்மகத்தி தோஷத்துக்காக அந்த அம்மன் பண்ணாங்களா. ஸோ அதனால தான் அந்த டைம்ல கொழுக்கட்டை கல்லை இதெல்லாமே போடுறது, இது எல்லாமே அந்த வரலாறை நோக்கி தான். ஸோ அதனால நீங்க இந்த விஷயத்த புரிஞ்சிருப்பீங்க. ஸோ இப்போ அந்த அம்மன் எதுக்கெல்லாம் தீர்வு கொடுப்பாங்க பார்த்தீங்கன்னாக்கா, உங்க வீட்டில் பக்கத்துல என்னால் போக முடியல, மேல்மலையனூருக்கு போனா ரொம்ப நல்லது, போக முடியல, பக்கத்துல இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு நீங்க உங்களுடைய காத்து கருப்பு இல்லை யாராவது சூனியம் வச்சுட்டாங்க, ஏதோ பண்ணிட்டாங்க, எனக்கு ஏதோ ஒரு இதுவா இருக்கு, இல்லை எனக்கு பிரம்மகத்தி தோஷன்றாங்கன்னா அப்படின்னா எப்படி அந்த சிவனுக்கு அந்த தோஷத்தை நீக்கினாங்களோ அந்த அம்மன் அதே மாதிரி அந்த பிரம்மகத்தி தோஷத்தை நீக்குவாங்க. அது மட்டும் இல்லாம எந்த தீய சக்தியும் கிட்ட நெருங்காதுக்கான வரலாறு தான் இது. உங்களுக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ உங்களுக்கு வேற ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும்னா சொல்லுங்க. ஸோ இனிமேல் நீங்கள் போகும்போது பார்த்தீங்கன்னா வரலாறை தெரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி எல்லா அங்காளம்மன் கோயிலுக்கு பாருங்க, உங்களுக்கு உண்மையான அந்த பவர் கிடைக்கும். ஸோ எல்லாருக்கும் அங்காளம்மனுடைய பவர் அருள் கிடைக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த அந்த அங்காளம்மனுக்கு கோடான கோடி நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.